30 கேள்வி பாருங்க. என்னவாம்? உருவில் ஒன்றுக்கொன்று சமாந்தரமான மேற்பரப்புகள் உள்ள ABCDA எனும் ஊடு காட்டும் ஊடகங்களின் ஊடாக செல்லும் ஒரு ஒருநேர ஒளிக்கதிரின் பாதையை காட்டுகிறது. ABCD ஆகிய ஊடகங்களின் முறிவு சுட்டிகள் முறையை தொடர்பாக கேட்கிறார். இப்ப ABCDA, இது A, இது B, C, அங்கால D, திருப்பி A. இதுல இருந்து வர்ற கதிர் செவ்வனை நோக்கி முறியுது. பிறகு இது செவ்வனை விலத்தி முறியுது. திருப்பி நோக்கி முறியுது. இப்ப இந்த முறிச்சுட்டின்னு இதைத்தான் கேட்கிறார். இப்ப நாங்க எதை வச்சு எழுத போறோம்டா கோணத்தை வச்சுதான் எழுத போறோம். என்ன இப்ப இது I1 வைங்களா, இது I2, இந்த கோணம் I3, இது I4 அப்படின்னா எப்படி எழுதலாம்? சினலின் விதிய எல்லா இடத்துக்கும் போடலாம். சினல் ஸ்லோவை எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா NA sin I1 is equal to NB sin I2 is equal to NC sin I3 is equal to ND sin I4. இப்படி எல்லா இடத்துக்குமே போடலாமே, எல்லாமே சமாந்தர மேற்பரப்புங்க. எல்லா இடத்துலையும் N into sin I வந்து ஈக்குவல். அந்த கோணத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் இப்ப பெருமானத்தை பார்க்க போறோம். இப்ப என்னட்டு வேற இதுல உள்ள கோணத்தை பாருங்க. எந்த கோணம் கூடினா சைன் கூடினா என் குறையும். இப்ப ஆக கூடின கோணம் யாருக்கு இருக்குது? இந்த கோணங்கள்ல பாருங்க, இதுக்கு ஆக கூடின கோணம் இருக்குது I3. சீல தான் ஆக கூடின கோணம் இருக்குது, இந்த வண்ணையும் விட கூட. அப்ப ஆக கூடின கோணம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆக குறைய. அப்ப சி வந்து நல்லா குறைய, NC. அடுத்த கோணத்தின் அளவு யாரு இருக்கு? I1க்கு. அப்ப NA இல்லையா? நாங்க என்ன படத்தை பாக்குறேன் இல்ல, டியூட்ல இருக்கிற படத்தை பாருங்க, பேப்பர்ல இருக்கிற படத்தை. என்ன NC அடுத்தது NA தானே. அடுத்தது யாருக்கு பெருசு? NDயையும் NBயையும் பார்க்கக்குள்ள NBக்கு பெருசா இருக்குது. ஆக குறைஞ்ச கோணம் இருக்கிறவர் D, அப்ப ND. இதான் தொடர். ஓகே இல்ல? எத்தனாவது விடை? முதலாவது விடை. Right. 32 பாருங்க. என்னவாம்? ஆரையுடைய ஒரு கடத்தும் வட்டத்தடத்து ஒரு மாறா மின்னோட்டமாய் பாய்கின்றது. தடம் வாயடத்தி பியுடைய சீரான காந்தப்புலத்தில் புலம் தடத்தின் தளத்துக்கு செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. தடத்தின் மீது தாக்கும் தேறிய காந்த விசை காந்த புலம் இருக்குது. இப்ப உங்களுக்கு காந்த புலத்துக்குள்ள என்னென்ன வச்சிருக்கு? ஒரு தடத்தை வச்சிருக்கு. எப்படி வச்சிருக்கு? புலம் தடத்தின் தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. இப்படி இருக்குது. செங்குத்தா இருக்கத்தக்க வச்சு இதுல கரண்ட் ஓடும். அப்ப இதுல தோழி பெற விளைவுள் விசை என்னவா இருக்கும்? 0.
முறுக்கு விளையுள் விசை இருக்கா? தேறிய காந்த விசை, விளையுள் விசைதான் கேட்கிறார். இப்ப விசை இருக்கும், பூச்சியம் எப்படி இடக்கை விதிப்பாடு இங்க காந்த புலம் உள்ளுக்கு கரண்ட் இப்படி விச வழியாது. அவன் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா போதும், எல்லா இடமும் வழியால அவன் சுத்தி வர விசை இருக்கு. இப்ப விளையுள் விசை என்ன? பூச்சி. அப்ப தேறிய விசை பூச்சி. முதலாவது right. 33 பாரு. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு குறுகிய காந்தம் ஓய்வில் இருந்து ஆரம்பித்து ஒரு தடித்த சுவருள்ள ஒரு நிலைக்குத்தான நீண்ட அலுமினிய குழாயின் அச்சு வழியே விளவிடப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க ஆரம்ப செகண்டில் காந்தம் விழக்கூடிய தூரம் என்னவாம்? ஒரு குழாய், தடித்த சுவருடைய குழாய். இப்ப இந்த குழாய்க்குள்ள எப்படி போதும்? இது ஆக்சுவலா குழாய், காந்தம் விழுது. ஓய்வில் இருந்து ஆரம்பித்து ஒரு நிலைக்குத்த நீண்ட அலுமினிய குழாயின் அச்சு வழியே விளவிடப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க காந்தம் ஆரம்ப செகண்டை காந்தம் விடக்கூடிய தூரம். இப்ப இந்த குழாய் இல்லைன்னு வைங்க. அப்ப இந்த குழாய் இல்லையேண்டா உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்புங்களை விழுகுது. புவியீர்ப்புங்களை விழுந்தா புவியீர்ப்பு ஆர்முடல் முதலாவது செகண்ட்ல விழுகிறது 5 மீட்டர் இல்லையா? அதை விட கூட இல்லை, 5 மீட்டர் புவியீர்ப்பு ஆர்முடல். ஆனா குழாய்க்குள்ள விழுந்தா என்ன நடக்கும்? இங்க தூண்டல் இருக்கும். இதுல ஏன் இந்த காந்த பாய மாற்றத்தால இப்ப இதுக்குள்ள காந்த பாயம், இது அலுமினியம் இல்ல, உலோகம் இல்ல. உலோக குழாய் என்றபடியா கட்டாயம் அதுல என்ன நடக்கு? காந்த பாயம் மாறேங்க அதை எதிர்க்கும். எதிர்த்தால் எதிர்ப்பு சேவையும் தடுக்கும் இல்லையா? இப்ப இது தடுக்குதுண்டா மேல் நோக்கி, எம்ஜியை விட மேல் நோக்கி ஒரு விஷயம் வந்து இப்ப எப்படி தூண்டினது, எப்படி இதெல்லாம் நீங்க ஆரம்ப தேவையில்லை. ஓகே, இப்ப தடுக்கும். தடுத்தா கட்டாயம் விழுகிற தூரம் இந்த 5 விட குறைய, 5 விட குறைய ஒரே விடதான் இருக்குது 1 மீட்டர். அதுக்கு உனக்கு இது ஞாபகத்துக்கு வரும். புவியீர்ப்புங்களை விழுந்தா ஒரு செகண்ட் 5 மீட்டர் விழுதுன்றது நைட்ல வரும். ஒருத்த கேட்க எப்படின்னு சொல்லி, இதே புவியீர்ப்புங்களை விலைக்குள்ள எப்பவும் 5 மீட்டர் அதை நீங்க போட்டு பாருங்க. எஸ்எம்என் ஜூடி பிளஸ் ஆஃப் 80 ஸ்கொயர் போட்டா எஸ்எம்என் ஆரம்புகள் 0, அரை தர ஆரம்புகள் 10 தர 1 வர்க்கம் 5 மீட்டர். அப்ப இதெல்லாம் சும்மா ஞாபகத்தில் இருக்கணும். புவியீர்ப்புங்களை விளைவிக்க முதல் செகண்ட் 5 மீட்டர், அடுத்ததுக்கு 10 கூடும், அடுத்ததுக்கு 10 கூடும், ஒரு 10 கூடிக்கொண்டு போகும். இப்படியெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருந்ததா செய்யும். உனக்கு 5 மீட்டர் 2 மீட்டர் வந்தா இது 5 விட குறையும். இப்ப முதலாவது விட மட்டும்தான் இருக்கு. ஓகே எல்லாம் ரைட். 34 பேர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சேர்த்தி உலோக கோள் ஒரு கூம்பிய பகுதி ஏபியையும்
ஓர் உருளை பகுதி பிசியையும் கொண்டுள்ளது. கோள் முற்றாக இழுவிடப்பட்டு இவன் இழுவிடல் என்றா காவலிட இன்சுலேட் பண்ணிருங்க. இழுகிடப்பட்டு இன்சுலேட் பண்ணி முனைகள் θ1 θ2 எனும் வெப்பநிலைகள் பெறப்படும். θ1 தான பெருசு. இப்ப தூரம் d உடன் வெப்பநிலை மாறும். தூரம் அதோட வெப்பநிலை உங்களுக்கு தெரியும். வெப்ப கிடத்தாருல மாறா வீதத்துல வெப்பம் விளக்கி இருக்கணும். பேடப்படுதல் சொல்றாருல. இந்த வெப்பநிலையில் மாறல மாறா வீதம். இந்த கியூ வந்து கியூபைடி வந்து மாறா வீதத்துல வழங்கப்படுது. அப்ப கியூபைடி சமன் k into a into θ1 minus θ2. இது படித்திறன். இந்த வரைபின்ன படித்திறன். கியூபைடி மாற இல்ல. சரி, அதை சொல்லலையேன்னு கேட்டீங்கன்னா அதான் முனைகள் வெப்பநிலைகள் பேணப்படுதுன்னு சொல்லிட்டாருല്ലോ. மாறா வெப்பநிலை பேணப்படுதுன்னு சொல்லிட்டாருല്ലോ. அப்ப கியூபைடி மாற இல்ல. ஒரே கடத்தி அப்ப கேயும் மாற இல்ல. இங்க இருந்து இங்க போயிருக்க குறுக்குவெட்டு பரப்பு குறையுது. கிராஸ் ஏரியா குறையுது. இப்ப கிரேடியன் என்ன செய்யணும்? படித்திறன் கூடணும். சோ படித்திறன் கூடுற கிராஃப். இப்ப இந்த சாய்வு கூடணும். அப்ப இப்படிக்க வந்து இதுக்கு பிறகு குறுக்குவெட்டு பரப்பு மாற இல்ல. கிராஸ் செக்ஷன் ஏரியா மாற இல்ல. இப்ப கிரேடியன் மாறாது, படித்திறன் மாறாது. வெர்னியர் கோடு. சோ வளைகோடா வந்து அதுக்கு பிறகு நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப எந்த ஆன்சர் இருக்கிறதுலயே ஒன்றுதான் இருக்குது இந்த வளைவுக்கு. தேர்ட் ஆன்சர். முப்பத்தி அஞ்சு. ஒரு கண்ணாடி மைத்துளை குழாய் நீரில் பகுதியாக ஒரு ஆழம் எல்லிற்கு நிலைக்குத்தாக அமர்த்தப்படும் போது நீருக்கு மேலே மயிர்துளை எழுப்பம் எச்சாகும். ஒரு மயிர்துளை குழாயை அமர்த்தினால் அது நீருக்கு மேலே எழும்பி இருக்கிற உயரம் எச்சம். இப்ப இங்கு நீரில் பகுதியாக ஒரு ஆழம் எல்லிற்கு அமிழ்த்தப்பட்டுள்ளது. இது எல் வந்து விட குறைவா. பின்னர் குழாயின் கீழ்முனை நீரில் ஒரு விரலினால் மூடப்பட்டு குழாய் நீரில் இருந்து வெளியே எடுக்கப்படுகின்றது. குழாயை நிலைக்குத்தா வைத்து விரலை இப்போது விடுவித்தால் எஞ்சி இருக்கு நீர்நிலை உயரம். இப்ப இந்த குழாயை வெளியால் எடுத்து மூடி போட்டு வெளியால் எடுத்து இப்படி விட்டா எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? எல் சின்ன. இப்ப உங்களுக்கு தெரியும் கண்ணாடி குழாய்க்குள்ள எச்சு ஏறத்துக்கு நிக்குது. அப்ப இந்த தூக்குற விசை எச்சு ஏறத்துக்கு தூக்கும். அப்ப இங்க இன்னொரு எச்சுக்குமே தூக்கலாம். ஏன் இதில் அரைக்கோளம் பெற வரைக்கும். இப்ப இங்க எல் வந்து சின்னம் தானே, அதை இந்த மேற்பரப்பில் விசை தூக்கும். அப்ப ஒரு சொட்டு தண்ணியும் வெளியால போகாது. அவ்வளவு அதுக்குள்ளேயே இருக்கும். அப்ப என்ன எல் பிளஸ் எச். இது உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். பாடம் படிப்பிக்கலாம். மேக்சிமம் எவ்வளவு நிக்கலாம்? இங்க தொடுகை கோணம் 0 2H வரைக்கும் நிக்கலாம். இதுல
இதுக்குள்ள திரவம் கூட கூட தொடுகை கோணம் இரண்டு ஜீரோக்கு வரும். அரைக்கோளமாகும் வரைக்கும் நிக்கலாம். டூ ஹெச் இல்லைன்றது ஹெச்சை விட குறையாது தானே, அப்ப அவ்வளவும் அப்படியே நிக்கும். அப்ப இங்க நிக்கிற உயரம் என்ன? எல் பிளஸ் ஹெச். முதலாவது விட முப்பத்தி ஆறு. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எல் நீளமுள்ள ஒரு திணிவற்ற காவல் கோளின் முனைகளில் ஒரு நேரேற்றம் பிளஸ் கியூவும் மறையேற்றம் மைனஸ் கியூவும் இணைக்கப்பட்டு சீரான மின்புலம் இங்கில் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப இதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது. மின்புல ஜெருவியாமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து இது ஒரு கோள். அது எப்படிப்பட்ட கோள்? எல் நீளமுள்ள ஒரு திணிவற்ற காவல் கோள். இதில் மேஸ்லெஸ் கோள், ஒரு வெயிட்லெஸ் உண்டு கோள். இந்த முனையில ஒரு ஏற்றம் பிளஸ் கியூ, இந்த முனையில ஒரு மைனஸ் கியூ. இந்த கோணம் வேற 5. வச்சு விடுவிக்கிறார். இப்ப தொகுதி மீது தேறிய மின்விசை 0 ஆகும். தேறிய மின்விசை 0 அல்லாதது. இப்ப தொகுதியில தொலைப்பெற விளைவு விசை கேட்குது. அப்ப இப்ப எப்படி விசை வரும்? உங்களுக்கு தெரியும், பிளஸ் ஏற்றத்துல மின்புல செறிவின் திசையில விசை வரும். மறையேற்றத்துல எதிர் திசையில வரும். இதுவும் ஈக்யூ தான், இதுவும் ஈக்யூ தான். அப்ப இங்க ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன? விளைவில் விசை 0 இல்லையா? அப்ப 0 அல்லாதது என்றபடியா பிள்ளைதானே. தொகுதி மீது தாக்கும் தேறிய முறுக்கம் 0 அல்லாதது. எஸ், முறுக்கம் இருக்குது, அது 0 இல்லையே. இது தர விசை தர செங்குத்து தூரம். அப்ப அது சரி. சி குட் ஸ்டேட்மெண்ட் சி பாரு. 180 ஆக இருக்கும் போது தொகுதி உறுதியற்ற 40 இருக்கின்றது. அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். இது 180க்கு வருது. இவர் எப்படி 180க்கு வருதுன்னு சொல்றாரு. ஓகே, சோ 180 அந்த பக்கம் வரும். இவர் இப்படி சுத்தி பிளஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் வரும். இப்படி மைனஸ் இங்கேயும் பிளஸ் இங்கே. அப்பதான் இது 180 வரும். இந்த கோணம் திரும்பி இப்படி. இப்ப இது அன்ஸ்டேபிளா? இப்ப இந்த இடத்துல சமநிலை, இந்த இடத்துல பேலன்ஸா இருக்க. எப்படி? இது இங்கேயும் இது இங்கேயும். இது கொஞ்சம் திரும்பினாலும் என்ன செய்யும்? சுத்த வழிகிட்டு. இது கொஞ்சம் திரும்பிச்சேன்னு வைக்குவேன், அப்படியே சுத்த வழிகிட்டு. என் நினை தொலைப்படும், அப்படியே சுத்தம். ஓகே, அப்ப அது சரி. இப்ப 0 இருந்தா என்ன? இந்த கோணம் 0 இருக்கத்தக்கத வச்சா இப்படி வச்சா இங்க பிளஸ் கியூ, இங்க மைனஸ் கியூ. இப்ப என்ன நடக்கும்? இதுல விசை இது கொஞ்சம் திரும்ப வைக்கும். திரும்பிக்க இதுல இங்க, இதுல இங்க. அப்ப என்ன பண்ணா திருப்பி வந்து இப்படி நின்று. நீங்க இப்படி திருப்பிட்டு விட்டுருந்தீங்க, இப்படி வந்து நின்று.
அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் உறுதிச்சமல்ல. இங்க பிளஸ் இங்க மைனஸ் வர்ற மாதிரி, அதாவது 5 0. இந்த கோணம் 0 ஆகிற மாதிரி விட்டால் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், என்ன உறுதிச்சமல்ல. 180 வர்றதால அது என்ன அன்ஸ்டேபிள். ஓகே, விளங்குதல்ல அது. அப்ப இதுக்கு எது விட பிஎம்சி நாலாவது. ரைட், 37. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ளாரை ஏ வெளியாரை 2A உடைய ஒரு சிறிய கடத்தும் கோளோடு உள்ளாரை 3A வெளியாரை 4A உடைய பெரிய கடத்தும் கோளோடு ஒரு மையமாக வைக்கப்பட்டது. இரண்டு கோளோடுகள், இதொன்று அடுத்து இதொன்று, ஒரு மைய கோளோடுகள் 2. சரி, வச்சுட்டு இப்ப என்ன சொல்றார்? உள்ளோட்டினதும் வெளியோட்டினதும் தேறியேற்ற முறையே 2Q 4Q. உள்ளோட்டுல இருக்கிற தேறியேற்றம் 2Qவா, வெளியோட்டுல 4Qவா? சரி, இப்ப எங்களை கேட்கிறாரு என்ன? மின்புலச்சரிவு மாறுறது. தூரத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அவன் இப்ப என்னென்னா, முதல்ல நீங்கள் எது வராதுன்னு கட் பண்றது ஈஸி. இவரு இதுக்குள்ள மின்புல தெரிவு வராது, கோலத்துக்கு இதுக்குள்ள வராது, 0. இந்த கடத்திக்குள்ளையும் வராது, 0. இந்த கடத்திக்குள்ளையும் வராது, 0. அப்ப 0வில் இருக்கிற 3 பிரதேசம் இருக்குது. எங்க இந்த 0வில் இருந்து ஏ இங்க 2A வரைக்கும் 0, பிறகு 3Aல இருந்து 4A வரைக்கும் 0. இப்ப 2A வரைக்கும் 0 இருக்கிறது எல்லா படத்திலயும் அப்படிதான் இருக்கு. இப்ப 4வது விட மட்டும் வராது, இல்லையா? 4வது விட வராது. சரி, இனி அங்கால நான் இப்ப அடுத்ததை செக் பண்ணணும், இல்லையா? வேற வழி இல்ல, 4வது மட்டும்தான் வராது. இனி நாங்கள் இதுல மின்புல தெரிவு பார்க்க, இதுல கோலத்தை கருதினீங்கன்னா இதுக்கு இருக்கிற இதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தால மட்டும்தான் மின்புல தெரிவு வரும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2Q மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல மின்புல சரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா 2Q over 4 pi epsilon naught r square. அப்ப இது இந்த மேற்பரப்புல என்ன வரும்? அந்த மேற்பரப்பு 2A அறை, இதற்கு பதிலா 2A போட்டா 2Q over 4 pi epsilon naught 2A square or 4A square. அப்ப இந்த இடத்துல ஒரு வேல்யூ வருது 2A. என்ன வேல்யூ வருது? 2Q over 4 pi epsilon naught 4A square. அப்ப இந்த இடத்துல அரை 3 எல்லாம், அப்ப இது 9A square வரும். அப்ப இங்க ஒரு வேல்யூ வரும் 9A square. அது எல்லா படத்திலையும் இருக்கு, 2Aலையும் 3Aலையும். இப்ப அடுத்த செக் பண்ணீங்கன்னா கிராஃப் முடிஞ்சு. இது இந்த இடத்துல என்ன வரும்? வெளியால இதுக்கு முடிஞ்சு, இதுல வெளியால வரணும். வெளியால ஏற்றம் இருக்கா? எஸ்.
எவ்வளவு ஐட்டம் இருக்கு? 6 கியூ இருக்கு. அந்த 6 கியூவாலையும் வருது. அப்ப அது தொடர்ந்து போகும், இடையில 0 ஆகாது. ஓகேயா? இப்ப இடையில 0 ஆகாதுன்றபடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது, செகண்ட் ஆன்சர் வராது, ஃபோர்த் ஆன்சர் ஆல்ரெடி வராதுன்னு சொல்லிட்டோமே. நீங்க இதுக்கு இங்கால தொடர்ந்து போகும், முடிவிலி வரைக்கும் போகும். எல்லாம் முடிவிலையும் தான் காட்டி கிடக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல முடிவில் வரைக்கும் தான் காட்டி கிடக்கு. ஆனா சரி, எப்படி எடுப்பா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராதே, இதுல 0 காட்டிட்டார். இதுல 0 ஆனபடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. என்ன? சரி, இப்ப இந்த இடத்துல பின்புல எழுதப்போம். இங்க எழுதுறேன். நீ இந்த இடத்துல எழுதினா இதுக்குள்ள இருக்கிறது 6 கியூ டோட்டலா 6 கியூ 4πε/r². அப்ப இந்த மேற்பரப்பில் என்ன வரும்? இந்த r²க்கு என்ன போடுவீங்க? 6 கியூ 4πε0. இந்த மேற்பரப்பு என்ன? 4a. அப்ப 16a². இப்ப இதா பெருசுன்னு பார்க்கணும். இதா பெருசு. அவன் இதுக்கு 16 வந்தா கீழே 16 வரணும். மேலே கீழே என்னதான் இருக்கு? 4 அளவு இருக்கணும். அப்ப 8q over 4πε0 16. அதுக்கு மேலே கீழே 4 பெருக்கினா இந்த வெளியே வரும் 16. 4 கூட, இந்த இவர் தான் கூட. அவர் குறைவே என்ன? அவர் குறைவு என்னபடியே எப்படி வரணும்? இங்க வரும், இதுக்கு கீழே வரும். அதுக்கு பிறகு 0 அணுகுவார். அப்ப இந்த படம் வரும். இதை விட இது குறை. அப்ப இது வெறும் 3வது விட மட்டும்தான். விளங்குதெல்லாம் விளங்கணும். நான் இந்த மின்புலச்சரிவதைகளுக்கு கிராஃப் கீறதுக்குன்னு தனியா யூடியூப்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். முதல் ஆரம்பத்துல போட்டிருக்கேன். தியரிலையும் படிச்சுனாங்க. இது வெளியே கஷ்டப்படலாம்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ எப்படி கீறன்னு சொல்லி போட்டிருக்கேன் தனியா, இதுக்குன்னு தனியா. தேடி கிடைச்சால் பாருங்க. Right. 38. ஒரு சிறிய கோளத்தில் திரவியத்தின் அடர்த்தி 1200 ஆகும். கோளம் ஓர் உயரமான அளவை சிலிண்டரில் இருக்கும். நீரின் மேற்பரப்பில் வைத்து விடுவிக்கப்படும் போது முடிவு வேகம் 24 cm/s அடைகின்றது. நீரின் அடர்த்தி 1000, பிசுக்குமை குணகம் இது என்று தந்தா. சிலிண்டர் அடர்த்தி 800, இதனுடைய ஏதோ ஒரு திரவம், என்னது ஐசோப்ரோ ஏதோ விடுங்க, இப்படி எல்லாம் போடுவாங்களா பேர் நிரப்பப்பட்டு. அது இப்ப மேற்பரப்பில் வச்சு விடுவிக்கப்படுது. முடிவு வேகம் என்று இருக்கிறது. இப்ப முடிவுக்கு என்ன சாம்பாடு? முடிவுக்கு சாம்பாடு 2a² d - rho g over 9η. முதல்ல என்னத்துக்கு வச்சவர்? ஒரு திரவத்துக்குள்ள வச்சு விடுவிச்சவர். அந்த திரவத்துக்கு வச்சு விடுவிக்கக்குள்ள 2a² அந்த கோளம் இப்ப முடிவு 24. இது cm/s இருக்குது. நரக மாத்தையில் அப்படி இருக்கு. 2a². டி டி வந்து அந்த பொருள் நடத்து, அது 1200. திரவத்தின் நடத்தி 1000 into g over 9η. ஈட்டா என்ன? பிசுகுவை கூட என்ன உண்டு? திரவத்தின் சேமும். இது முதலாவது திரவம்.
இப்ப அடுத்த திரவத்தின் முடிவு கேட்கிறார். 2a ஸ்கொயர் அதே கோளம் 1200 அதே தான். ஆனா இது 800 into g over 9 into பிசுக்கு போய் கூட 10 தடவை 10 இதை சுருக்கின என்ன வரும் 2a ஸ்கொயர். இது எவ்வளவு 400/2 அப்ப 200 9 into 10 இது என்ன 200 over அப்ப ரெண்டு ஒரே முடியும். இப்ப v நோட் என்ன அதே முடிவு 24 சென்டிமீட்டர் per second. ஓகே third answer. Right. 39. எனவே ஒரு செயற்பாட்டு விரிலாக்கி ஓப்பன் சுற்றின் வைப்பு பயப்பு சிறப்பியல்புகள் ஒரு வில் காட்டப்பட்டுள்ளது. சுற்றின் உயர்ந்தபட்ச வோல்ட் அளவு நயம். வோல்ட் அளவு நயம் வோல்டேஜ் கெயின் என்று மேக்சிமம் வோல்டேஜ் கெயின். இதுல வி இன்புட் தந்திருக்க மைக்ரோ வோல்டேஜ்ல இங்க வி அவுட்புட் தந்திருக்க அது வோல்டேஜ்ல இருக்கு. மேக்சிமம் 12.1 தான். இப்ப கொடுத்தது இதுல பிளஸ் 110 அது மைக்ரோ வோல்டேஜ். இப்ப உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் கெயின்ன்றது வி அவுட்புட் ஓவர் வி இன்புட். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் அவுட்புட் என்ன 12.1 ஓவர் இன்புட் என்ன 110 into 10 to the power minus 6. இது அப்படியே மேல போகும். அப்ப 121 12 சவுண்டுங்கள் 16 12 சவுண்டு 16 110. ஒரு ஜீரோவால இதை பெருக்கிடு. அப்ப 121 கீழே ஒரு சைவரை வெட்டிக்குது 11. அப்ப இதுல ஒரு ஜீரோ போயிட்டு இதுல ஒரு ஜீரோ போயிட்டு அப்ப 14 நிக்குது. இந்த 11 விட்டுனா 11 அப்ப 11 அங்கால 4 சைவர். அப்ப இதுல வோல்டேஜ் என்ன 110,000 4th answer. Right. 40 நீளம் எல்லையும் இப்படித்தான எக்ஸாம் வரும். ஹார்டா கேள்வி இல்ல உங்களுக்கு இப்படிதான். ஆனா என்ன எங்கட மனநிலை தான் எங்களை கொண்டு போய் கஷ்டப்படுத்துறது. பிசிக்ஸ் கஷ்டம் என்ற மனநிலையில் இருந்துதான் நாங்கள் அதுக்கு மார்க்ஸ் எடுக்காம போறது. ஓகே பாடம் பல ஈஸியா தான் வருது. அப்ப சிம்பிளா விஷயத்த தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா செய்துட்டு போயிடலாம். அந்த எல்லாத்த மைண்டையும் மாத்தணும். அது எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் அது ஆளை பதிஞ்சிட்டு பிசிக்ஸ் கஷ்டம் அப்படியே அதாலேயே கொண்டு வர்றாங்க. சரி நீளம் எல்லையும் திணிவு எம்மையும் கொண்ட சீரான கோள் சீலிங்கில் உள்ள ஒரு புள்ளியுடன் சுயாதீனமாக சுழலையிடப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு லேசான நிலையை பயன்படுத்தி கோணம் அல்பாவில் தொங்க விடப்பட்டது. இது அல்பாவில் தொங்கும்.
ஒரு இலையால கட்டிக்கிறேன். இது எம் தெளிவு எல் நீளம். இப்ப இங்க இருந்து ஒரு எம் தெளிவு வருது. இப்ப திணிவு எம்மையுடைய சிறிய களிமண் உருண்டை வேகம் வீயில் கிடையாக இயங்கி சுயாதீன முனையில் பட்டு அதற்கு ஒட்டி கொள்கிறார். மோதுகைக்கு சற்று பின்னர் தொகுதியின் கோண வேகம் ஜாது. இது அடிச்சதில் ஒட்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன போடணும். I1 omega 1 is equal to I2 omega 2. கோணம் தத்துவம். ஆரம்ப கோணம் பேருக்கு தான் இருக்கு. ஆரம்ப கோணம் நேர்கோட்டுந்தத்தின் திருப்பம் MV இன்டு இந்த செங்குத்து தூரம் எல் கோஸ் ஆல்பா. ஆரம்ப கோணம் நேர்கோட்டுந்தத்தின் திருப்பம் MV இன்டு எல் கோஸ் ஆல்பா. இப்ப தொகுதி சேர்ந்து சுத்துது ஐ ஒமேகா. டோட்டல் சமத்துவத்திற்கு ஐ இன்டு ஒமேகா தான் காணும். அப்ப இது MVL கோஸ் ஆல்பா. ஐ என்ன இந்த கோளின் சமத்துவ திருப்பம் தந்திருக்கார். என்னது 1/3 ml². பிளஸ் களிமண்ண புள்ளி திணிவா கருதட்டாமா. எம் திணிவு எல் தூரத்துல இருந்தா ml². அது சிம்பிள். இன்டு ஒமேகா. ஒரு எல்ல வெட்டலாமா வெட்டினா எல்ல போயிருங்க. அப்ப MV cos ஆல்பா எல்ல போதிருங்க 3 போமா சேருங்க. அப்ப கேபிட்டல் M பிளஸ் 3M/3 இன்டு ஒமேகா. ஒமேகா என்ன இந்த 3 மேல வரும் 3MV cos ஆல்பா ஓவர் L இன்டு M பிளஸ் 3. இருக்குதா ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். நாங்க இதெல்லாம் கோப்பில செய்திருப்போம். இப்ப என்ன விட படிச்சவனுக்கு தெரியும். இருக்கிற கேள்விக்குரிய ஐடியா எல்லாமே கோப்பில இருக்குது. அப்படின்னு அப்படித்தானே சொல்ல மாட்டாங்க. பொறாம பிடிச்சவங்க இல்லடா. ஒரு பாஸ் பேப்பருக்கு தேவையானது என்னவோ அவ்வளவு நாங்கள் சொல்லி தரணும். எல்லா சேர்மாரும் அப்படித்தான் செய்வாங்க. அதை பேஸ் பண்ணி தானே படிக்கணும் நாங்க.